வணக்கம். ஜனநாயகன் படம் சம்மந்தமா ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில, அந்த படத்துக்கான ரிலீஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதாவது விஜயோட படம் வழமையா வரும்பொழுது, அதிகளவான சர்ச்சைகள் கிளம்புறது வந்து ஒரு எப்பவுமே வார ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட விஜயோட படங்கள் எல்லாமே நிறைய தடவ கோர்ட் கேஸ்க்கு போயிட்டு, அது வந்து ரத்து செய்யக்கூடிய நிலையில இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய மறிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஜனநாயகன் படத்தினால ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மத்தியிலயுமே காத்திருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விஜயோட கடைசி படம் இது. சோ இது ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னது மட்டும் கிடையாது. அதிகளவான ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அதிகளவான ரசிகர்கள் விஜயோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்கு ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். இந்த நிலையில விஜயோட சென்சார் விஷயம் சம்மந்தமா அந்த படத்துக்கான அந்த சென்சார் விஷயம் சம்மந்தமா அந்த படத்தை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. இதனால தயாரிப்பு குழு சார்பில் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது நீதிபதி ஆஷா அவங்க தான் இந்த கேஸ வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அவங்க மூலமா தான் ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது இன்றைய தினம் இந்த படத்த நாங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலயுமே காணப்பட்டுச்சு. ஆனாலுமே அவங்களுக்கான அது ஒரு தணிக்கை அந்த விடயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அத வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் டேட்ட. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 500 கோடி செலவழிச்சு இந்த படத்த வந்து நாங்க எடுத்திருக்கிறோம். இந்த படத்த குறிப்பிட்ட டைம்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்ணாட்டி எங்களுக்கு மாபெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு குழு சார்ந்து ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அது 500 கோடியோ இல்ல 1 கோடி ரூபாவோ இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமமானது. சட்டத்தின் அடிப்படையில தான் நாங்க வந்து சில விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. பாதுகாப்பு சார்ந்த சில சின்னங்கள் அந்த படத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே பாதுகாப்பு படையினர் சார்ந்து சில அந்த அமைச்சு சார்ந்த ஆலோசனை சார்ந்து சில விஷயங்களை வந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு படத்துல அதுகளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. எனவே யுஏ சான்றிதழ் வழங்குறதுக்கு மறுக்கப்பட்டிருந்துச்சு. இதன் அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு வைரலான ஒரு விஷயமாவும் இந்த விஷயம் மாறுபட்டிருக்குது. விஜயோட கடைசி படத்துக்கு இப்படியான ஒரு தடையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, தணிக்கை குழுவுக்கு மறு பரிசீலனைக்காக இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதையுமே ரத்து செய்து படத்துக்கான ஒரு ரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்குது. அதாவது கோர்ட்ல வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில சீன்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில மறு தணிக்கை அதுக்காக, அதாவது மறு சென்சார் அதுக்காக நாங்க வந்து திரும்ப ஒருக்கா நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்திய தொலைக்காட்சி ஒன்றினூடாக ஒரு வழங்கப்பட்ட ஒரு செய்தி ஒன்று. என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது, தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அவங்க கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இப்போ படம் ஓகே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எப்ப? அட்லீஸ்ட் ஜனவரி 11, 12 இந்த மாதிரி டைம்கள்ல 13 இதுக்குள்ள ரிலீஸ் பண்ணப்படுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ரிலீஸ் பண்ணப்படுற ஒரு பட்சத்துல, அதாவது இருந்து இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டா எத்தனை தியேட்டர்ல நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க, எத்தனை தியேட்டர் அதுக்காக நீங்க ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு தயாரிப்பு குழு சைட்ல இருந்து வந்த பதில் என்னன்னா, 60 தியேட்டர்ஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்காக ஒதுக்குவாங்க, பேலன்ஸ் 40 படம் சார்ந்து ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்போ பார்க்கும் பொழுது மேபி பொங்கல் ரிலீஸ் ஆக கூட ஜனநாயகன் மூவி இன்னும் 11 இல்ல 12ஆம் திகதிகள்ல வெளிவரதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் எதிர்பார்ப்புகள் இருக்குமா, இல்ல வெற்றி படமா மாறுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் வந்து எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஒண்ணு, விஜயோட இதுதான் லாஸ்ட் மூவி அப்படிங்கறனால அதிகளவான எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றி படமா மாறுமா? ஆரம்பத்திலேயே இப்படியான யுஏ சான்றிதழ் வழங்கப்படாம சென்சார் பிரச்சனைகள் ஒரு பக்கம் கிளப்பிட்டு இருக்கும் பொழுது, விஜய்க்கு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது? படக்குழு இதை
சம்மந்தமா என்ன சொல்லப் போறாங்க? படம் வெற்றி படமா மாறுமா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நெறைய டென்ஷன், நெறைய விஷயங்கள் எல்லாமே ஃபேன்ஸ் மத்தியில வந்து இருக்குது. அ என்னத்தான் இருந்தாலும் இவங்களோட கருத்து கணிப்ப வச்சு நாங்க பார்க்கும் பொழுது, எப்படியும் ஒரு 11 இல்ல 12ஆம் திகதிக்குள்ள இந்த ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.